வணக்கம். அமெரிக்காவின் போர் விமானம் எரிந்த நிலையில் கீழே விழும் காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயத்தொல் கமேனி அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஈரானில் நடைபெறக்கூடிய போர் மற்ற உலக நாடுகளுக்கும் பரவ தொடங்கி இருக்கிறது. இதில் ஐக்கிய அரபு எமிரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களையும் அதே போன்று அவர்களுக்கு சொந்தமான விமானங்கள், போர் கப்பல்கள் உள்ளிட்டவை தற்பொழுது ஈரான் ராணுவத்தினால் தொடர்ந்து சுட்டு வீழ்த்தப்பட்டும் அதே போன்று தாக்குதல் நடத்தப்பட்டும் வருகிறது. இந்த போரானது தற்பொழுது மற்ற நாடுகளுக்கும் பரவ தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் போர் விமானமான F-15 எரிந்த நிலையில் கீழே விழும் காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குவைத்தில் இந்த சம்பவம் அரங்கேறுகிறது. ஈரான் அரசு செய்தி நிறுவனம் தற்பொழுது தகவல் வெளியிட்டு இருக்கிறது. விமானம் கீழே விழுந்த போது விமானி உயிர் தப்பியதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது துபாய், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க படைக்கு சொந்தமான அந்த தளங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய உச்ச தலைவர் கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் நேற்று ஈரான் முழுவதுமே பதற்றமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தானின் கராச்சி நகரில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவிற்கு சொந்தமான தூதரகமும் நேற்று ஈரான் ஆதரவாளர்களால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அமெரிக்க படை அவர்கள் மீது துப்பாக்கி சூடும் நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்ட சம்பவம் தற்பொழுது மற்ற இஸ்லாமிய நாடுகளிலும் எதிரொலித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையிலுமே கூட நேற்றைய தினம் ஈரானுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டும் போராட்டங்கள் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம் இந்தியாவிலும் இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்து விடக்கூடாது, அப்படி யாரேனும் ஈரானுக்கு ஆதரவாக இருந்தால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 4 வாரங்களுக்கு இந்த போர் நீடிக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் குறிப்பிட்டு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.